800 கிராம் அரிசிக்கு வந்து 250 கிராம் வெங்காயம் வந்து சரியா இருக்கும். 250 கிராம் தக்காளி வந்து சரியா இருக்கும். வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன். தக்காளியும் ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 8 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா 1½ டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன், கீ 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, ஒரு 6 கிராம்பு, 6 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு 800 கிராம் அரிசியை வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். சட்டி வச்சாச்சு. சட்டி சூடானதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, 4 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்குரிய பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கொஞ்சமாக ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கடிக்கிறோம். அதனால் வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருள் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிக்கன் அந்த மசாலா கலவையோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சிக்கனோட அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி அளந்தேன். 800 கிராம் அரிசியை வந்து இந்த கப்பில் தான் அளந்தேன். அதே கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. அதனால் வந்து இந்த கப் அளவு தண்ணி சேர்த்தா நமக்கு கரெக்டாக வரும். அந்த மேரினேட் பண்ண அந்த மசாலாவோட சேர்த்து இருக்கனால தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். விட்டுருங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு
உப்பு காரம் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசி வந்து போட்டலாம். போட்டுட்டு லைட்டா கிண்டி விட்டா போதும். லைட்டா கிண்டி விட்டுருங்க. இப்பவும் நீங்க வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஏதாவது கம்மியா இருந்தா நீங்க வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்க, தண்ணி நல்லா வத்தி பிரியாணி வந்து எல்லாமே சேர்ந்து கலரே நல்லா இருக்கு பாருங்க. லைட்டா கிண்டி விட்டா போதும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். பிரியாணி வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் 10 மினிட்ஸ்ல தம் ஆயிடும். தண்ணியெல்லாம் வத்தி ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து தம் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஸ் பண்ணாத தாச்சு, இது வந்து பழைய தவா, இதுல வந்து இது கீழே வச்சுட்டு ஸ்டவ் வந்து இருத்தி வச்சிருங்க. ஒரு 15 or 20 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இது மேலதான் நம்ம சட்டியை கொண்டு வந்து வச்சு அது மேல இன்னொரு பானையில தண்ணி வச்சு நம்ம தம் போட போறோம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. நம்ம எப்படி தம் போடுறது பார்க்கணும்னா, இப்படி ரைஸ் எடுத்து இப்படி வந்து பண்ணி பார்க்கணும். இப்படி வந்து ரைஸ் வந்து இப்படி மசியணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம். தம்ல வந்து மிச்சம் ஒரு 10% வந்து வெந்துடும். இப்போ 90% வந்து குக் ஆயிடுச்சு. இப்படி இருந்தா மட்டும் தான் தம் போடணும். இப்போ பாருங்க, லைட்டா வந்து கிண்டி விடணும், அரிசி நொறுங்காம. சும்மா மேலோட்டமா இப்படி வச்சு கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து தம் போட்டுடலாம். இதை இப்படி மூடி பார்த்து சட்டி துக்கும கவனம் இப்படி வந்து போட்டுடணும். போட்டு ஸ்டவ் வந்து சிம்லே தான் இருக்கணும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெறும் தண்ணி நார்மல் வாட்டர் பிடிச்சி வச்சிருக்கேன் குக்கர்ல. இதை வந்து இப்படி மேல வச்சிடணும். நம்ம சட்டி வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து தம் போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜ் எப்படி பார்க்கணும், இப்படி ரைஸை கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி கையால எடுத்து பார்க்கணும். இது வந்து இப்படி வந்து மசியணும். இப்படி மசிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம தம் போடலாம். 90% ஆஃப் ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. மிச்சம் 10%க்கு நம்ம வந்து தம் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கு. இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து சட்டிக்கு ஏத்தாப்புல கட் பண்ணிட்டு இதை இப்படி மேல வச்சு இப்படி வந்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டு இது மேல வந்து பாத்திரத்தோட மூடி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து தம் போடணும். இப்படி எடுத்து இப்படி சட்டியை வச்சிடணும். இது வந்து குக்கர்ல வந்து நான் நார்மலா வச்சிருக்க தண்ணி குடிச்சு வச்சிருக்கேன் தம் போடுறதுக்காக. இதை வந்து இப்படி மேல வச்சிடணும். இது வந்து 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்ல தான் இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும் தம்ல ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட எம்மி பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. அரிசி வந்து உடையில, தண்ணியெல்லாம் வத்தி தம்லாம் இதாகி ரைஸ் நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. என் ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஷேர்.